கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 91 ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. 91 அல்ல கர்த்தாவே, 191 அல்ல கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முடிவு வரைக்கும் ஆண்டவரே, எங்களுடைய நாட்களின் முடிவு வரைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே, யுகாதி யுகமாக நீரே எங்களுடைய தெய்வமாக இருக்கிறீர். எங்களை அரசாட்சி புரிவீராக. இந்த நாளிலும் வாஞ்சையோடு ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவையும் உடைய செட்டைகளில் மறைவிலே மறைத்து கொள்வீராக. இந்த நாளிலும் செய்தி அநேகம் பேருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக அமைவதாக இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 91 நாம் கடந்து வந்திருக்கிறோம். செய்திக்கு போவதற்கு முன்பதாக நாளைய தினத்திலும் என்னுடைய ஜெபக்கூடாரத்திலே பம்மலிலே டிஆர் மணி தெருவிலே வேவுசி நேரில் இருக்கிற என்னுடைய ஜெபக்கூடாரத்திலே உலக திருச்சபையிலே இருந்து கொண்டிருக்கிற எல்லா திருச்சபைகளிலும் இல்லாத ஒரு புதுமையான காரியம், ஒரு ஆசீர்வாதமான காரியம் என்னுடைய திருச்சபையில் நடைபெறும். என்னவென்றால், உங்களை நான் முதலாவதாக அதுக்கு அழைக்கிறேன். நாளைக்கு 11 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் என்னுடைய ஜெபக்கூடாரத்திலே, யோசேப்பின் ஜெபக்கூடாரத்திலே உபவாச கூட்டம் உண்டு. அதிலே இந்த லெந்து நாட்களிலே வருகிற இந்த உபவாச கூட்டத்திலே என்னவென்றால், அவர்கள் அவரவர் வீட்டிலே இருந்து சமைத்து கொண்டு வருகிற உணவுகள் பொதுவாக வைத்து ஜெபம் பண்ணி பரிமாறப்படும். உதாரணமாக, புளி சாதம் ஒருவர் கொண்டு வருவார், தக்காளி சாதம் ஒருவர் கொண்டு வருவார், பிரியாணி ஒருவர் கொண்டு வருவார், சாம்பார் சாதம் ஒருவர் கொண்டு வருவார், லட்டு ஒருத்தர் கொண்டு வருவார், வெங்காயம் ஒருத்தர் கொண்டு வருவார், கடுகு ஒருத்தர் கொண்டு வருவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எல்லாமே சமைத்து தான் அங்கே வரும். நீங்கள் வந்து புசித்து ஆத்மீக ஆகாரத்தையும் அடுத்தபடியாக சரீரத்துக்குரிய ஆகாரத்தை பெற்று சொல்ல முடியாது உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான ஏற்பாடுகளை ஊழியர்கள் செந்தில், இன்னுமாக இஸ்ரவேல், பிள்ளைகள் சந்தோஷ், ஜோசுவா செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 91 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான். சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு எல்லா சங்கீதம், ஒரு குறிப்பிட்ட சங்கீதங்கள் தெரியும். சங்கீதம் 1 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். சங்கீதம் 90 உன்னதமான மறைவிலுக்கு செல்வ நிலையில் தங்குவான். சங்கீதம் 95 கர்த்தருக்கு எம்பரமாய் பாடி. இப்படி ஒரு குறிப்பிட்ட சங்கீதங்கள் தெரியும். அதிலும் இந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான். இதில் நிறைய ஆசீர்வாதங்கள் கீழே வருகிறது. நான் குறிப்பாக உங்களிடத்தில் இன்றைக்கு ஆவியானவர் கொண்டு வருகிற காரியம் நீடித்த நாட்கள். 16ஆம் வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஒருவர் நிறைய சொத்துக்களை வாங்கி போடுறாரு, ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்குறாரு, நல்ல வசதியாக வாழ்கிறாரு. 40 வயசு ஆண்டவர் அழைச்சிக்கிட்டாருன்னா அங்கே ஆசீர்வாதம் இல்லை. ஒரு தடுமாறி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. வாய்க்கும் கைக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. 90 வயசு வரைக்கும் அந்த கிழவனும் கிழவியும் இருந்தாங்கன்னா அதான் ஆசீர்வாதம். நீடித்த நாள் தான் ஆசீர்வாதம். ஓகோனி வந்து ஆகாணி போய் ஒன்றுக்கலாமல் போகிறத விட, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் உனக்கு என்ன ஆசீர்வாதம்? நிறைய உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 16 பேரும் விழுந்தாலும் உலகாது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நீங்களாக படுவார். நிறைய ஆசீர்வாதம் உள்ள வருது 91. அதில் ஃபைனல் கட்டம் என்ன? நல்ல ஒரு கருப்பட்டியான இனிப்பான ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீடித்த நாட்கள். இந்த நாளிலும் உனக்கு நீடித்த நாட்கள் வேண்டும் என்றால் இந்த உன்னதமானவருடைய மறைவில் நீ வர வேண்டும் ஐயா. இதுக்கு நான் ஒரு சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்போ தானியேலை தூக்கி செங்கத்தில் போடுறாங்க ஐயா. யாரு அங்கே ராஜா காப்பாற்ற முடிஞ்சிச்சா? ராஜாவும் அவர் நல்ல ஃபிட்டு தான், ஆனால் காப்பாற்ற முடியல, தூக்கி உள்ள போட்டாச்சே. இப்போ அவர் யார் மறைவில் இருந்தாரியா? உன்னதமானவரின் மறைவில் இருந்தாட்டியா? சுகர் உனக்கு 500 வந்தாலும் சரி, 700 வந்தாலும் சரி, நீ உன்னதமானவரின் மறைவில் இருப்பானா உனக்கு ஆயுசு 80 தான். உனக்கு பிபி இருந்தாலும் சரி, என்ன காரியம் இருந்தாலும் சரி, நீ உன்னதமானவருடைய மறைவில் இருந்தால் உன் ஆயுசை ஒன்றும் டச் பண்ண முடியாது. 25 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு 400 சுகரு, இன்னைக்கு ஏமாட்டுக்கு இருக்கையா. எந்த பைபிளும் எந்த ரெஃபரன்ஸும் எந்த குறிப்பு இல்லாமல் பேசுவையா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கணும் ஐயா. நீ உன்னதமானவரின் மறைவில் இருந்தால் என்ன காரியத்தையும் செய்ய முடியும். நீ அங்கே இங்கே ஆண்டவரை டச்சப்புக்கு கருவாப்புல மாதிரி வச்சிருக்கியா? ஆண்டவரை தொட்டுட்டு சிலுவை பண்றது, எனக்கு ஜெபம் பண்ணிடுங்கம்மா. என்னையா நீ ஆண்டவர்கிட்ட உட்கார மாட்டா, ஆண்டவர் உன்கிட்ட உட்காருவாரா?
உன்னதமானவர் மறைவில் இருந்தால் எந்த டாக்டருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரியா. நான்லாம் 3 மாதத்துக்கு முந்தி அங்கே அந்த ட்ரிப் ஏறிட்டு இருந்துச்சு, வந்து செய்தி கொடுத்து எம்மாட்டுக்கு இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவனை அங்கே சிங்கத்துக்கு யார் வாயை கட்டி போட முடியும்? ஆண்டவர் தான் வாயை கட்டி போட முடியும். நீ என்ன டாக்டர் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தாலும் சரிதான், அவன் இருக்க மாட்டான்னு சொன்னால் நீ இருப்பா, நீ வாழுவா, உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ உன்னதமானவர் மறைவில் வாயா. எத்தனை கொரோனா வந்தாலும் சரியா, என்ன வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உன்னதமானவருடைய மறைவுக்கு நீ வா, அவருடைய கோட்பாட்டுக்கு வா, அவருடைய பரிசுத்தத்துக்கு வா, அவருடைய கிருபைக்கு நீ வா. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வர வேண்டும் கர்த்தாவே. எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் ஓடிக்கொண்டு ஆண்டவரே உம்மை நாங்கள் கர்த்தாவே குற்றம் சொல்ல முடியாது தப்புனே. நீர் நல்லவர், நீர் மன்னிக்கிறவர், நீர் இறங்குகிறவர். இந்த நாளில் அநேகம் பேருக்கு இறங்குங்க கர்த்தாவே. நாங்கள் உம்மை இருக பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி புரியுங்க. இந்த செய்தியை ஆசீர்வதித்து கொடுங்க. நாளை தினத்தில் நடைபெறும் உபவாச கூட்டத்துக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.